வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடல் போக்குவரத்து மற்றும் உலக வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் உடனான தொலைபேசியில் உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஐந்து மாநில தேர்தல்களுக்கு பிறகு பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்திவிடும். எரிபொருள் பிரச்சினையை எதிர்கொள்ள தேவையான எந்த ஒரு திட்டமிடலும் மோடி அரசிடம் இல்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சனம். தமிழகத்தில் தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்த நாள் முதல் இதுவரை 75 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். பல்வேறு பகுதிகளிலும் பறக்கும் படையினர் நடத்திய சோதனை குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். தமிழ்நாட்டின் வளர்ச்சி முழுமையடைய வேண்டுமெனில் அடுத்த 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் ஆட்சியே தொடர வேண்டும். பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை சென்னை வரவுள்ளதாக தகவல். அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளதாக தகவல். சசிகலாவை கூட்டணிக்குள் கொண்டுவரும் எண்ணம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையடைந்து விட்டதாக இபிஎஸ் தெரிவித்துவிட்டதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு அவசர ஆலோசனை. கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை 5 தொகுதிகளை மட்டுமே வழங்க திமுக முன்வந்ததால் அதிருப்தி. மக்கள் நல கூட்டணிகள் இருந்தபோதாவது 25 தொகுதிகள் கிடைத்தது. ஆனால் திமுகவில் தற்போது சொற்ப தொகுதியே கிடைக்கும் என திருமாவளவன் பேச்சு. மக்கள் நல கூட்டணி சார்பில் கடந்த தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் விசிக தோல்வியடைந்ததற்கு உள்ளூரைச் சேர்ந்தவர் அல்லாமல் வெளியிலிருந்து ஆட்களை இறக்கியதே காரணம் என திமுக தரப்பில் சொன்னதாக பேச்சு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 9 பேர் கொண்ட பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. மண்ணாடிப்பட்டில் நமச்சிவாயம், மணவெளியில் செல்வம் வேட்பாளர்களாக அறிவிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் களமிறங்கும் எம்எல்ஏ GNS ராஜசேகரன் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் போட்டி.